அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சொர்க்கத்திற்கு 8 வாசல்கள் இருக்கின்றன. அதில் அவர் விரும்பிய வாசல் வழியாக நுழைபவர்கள் யார் என்பதை பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். முஹம்மத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், சொர்க்கத்திற்கு 8 வாசல்கள் இருக்கின்றன. அதில் ஒவ்வொரு வாசல் வழியாகவும் ஒவ்வொரு கூட்டம் அழைக்கப்படுவார்கள். அதில் ஒன்று பாபு சலாஹ். இதில் தொழுகையை சரியான முறைப்படி தொழுதவர் பாபு சலாஹ் என்ற வாசல் வழியாக அழைக்கப்படுவார்கள். 2 பாபுல் ஜிஹாத். இதில் அல்லாஹ்விற்காக போரில் கலந்து கொண்டவர்கள் பாபுல் ஜிஹாத் என்ற வாசல் வழியாக அழைக்கப்படுவார்கள். 3 பாபு சதகா. யார் சதகாவை கொடுத்து வந்தார்களோ அவர்கள் பாபு சதகா என்ற வாசல் வழியாக அழைக்கப்படுவார்கள். 4 பாபு ரையான். யார் நோன்பாளியோ அவர்கள் பாபு ரையான் என்ற வாசல் வழியாக அழைக்கப்படுவார்கள். 5 பாபுல் ஹஜ். யார் ஹஜ் கடமையை நிறைவேற்றினார்களோ அவர்கள் பாபுல் ஹஜ் என்ற வாசல் வழியாக அழைக்கப்படுவார்கள். 6 பாபுல் ஈமான். யார் ஒருவர் அல்லாஹ்வை மட்டும் நம்பி வாழ்ந்து வந்தார்களோ அவர்கள் பாபுல் ஈமான் என்ற வாசல் வழியாக அழைக்கப்படுவார்கள். 7 பாபுல் திக்ர். அல்லாஹ்விற்காக எந்நேரமும் திக்ரு செய்தவர்கள் பாபுல் திக்ர் என்ற வாசல் வழியாக அழைக்கப்படுவார்கள். 8 பாபுல் காலிமீன். அல்லாஹ்விற்காக கோபத்தை அடக்கிக் கொண்டு அல்லாஹ்விற்காக பிறரை மன்னிப்பவர் பாபுல் காலிமீன் என்ற வாசல் வழியாக அழைக்கப்படுவார்கள். ஒருவர் நல்ல முறையில் உலு செய்துவிட்டு அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வரசூலுஹு என்று கூறினால் அவர்களுக்காக 8 வாசல்களும் திறக்கப்படுகின்றன. அதில் அவர்கள் விரும்பிய வாசல் வழியாக நுழையலாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். சுப்ஹானல்லாஹ். இது எவ்வளவு பெரிய ஒரு அழகான சிறப்பு! இன்ஷா அல்லாஹ் நாளை மறுமையில் அல்லாஹ் நாம் அனைவருக்கும் இந்த பாக்கியத்தை தந்தருள்வானாக. ஆமீன். இறையச்சத்தோடு வாழ்வோம், மறுமையில் வெற்றியாளராவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.